டெய்லி குழந்தைகளுக்கு என்ன லஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த பதிவில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் 7 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நான் சொல்ல போகிறேன். ஆரோக்கியமாக உங்கள் குழந்தைகள் இருக்கணும்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம், லஞ்ச் என்னங்க கொடுக்கறது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தைகளுக்கான சிறப்பு மருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். வீசிங் இருக்குது, இல்லை கிட்ஸ் ரொம்ப டயர்டாகவே இருக்காங்க, அண்டர் வெயிட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன டயட், அது நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அதாவது சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் குழந்தைகளுக்குன்னே குழந்தை மருத்துவம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிவிஷனே இருக்குங்க. இதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு குழந்தைக்குமே பிறந்ததுலேருந்தே மருந்துகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மருந்துகள் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ ரொம்ப வீக்காக இருக்காங்களா, அடிக்கடி கோல்டு காஃப் ஃபீவர்லாம் வருதா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் கொடுக்குறோம். இதில் ஸ்பெஷலாக நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம ஹெல்த்தியாக என்ன டயட் கொடுக்கலாம், ஸோ அதுவும் நோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ தினந்தோறும் நம்ம லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரியான நீங்கள் ரைஸ் வெரைட்டிஸ் கொடுத்து அனுப்புங்க. கிட்ஸுக்குமே அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்னென்னா, நெல்லிக்காய் குழந்தைகள் தனியாக கொடுத்தாலோ இல்லை ஜூஸ் மாதிரி நம்ம கொடுத்தாலோ அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நெல்லிக்காயை நீங்கள் ரைஸாக சாதமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த சாதம் கூட நீங்கள் செய்யும்போது இதை நம்ம ரெட் ரைஸாக கூட எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம கைக்குத்தல் அரிசி, சீரக சம்பா அரிசி சேர்த்து கொடுங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய அரிசி வகை அப்படின்னா சீரக சம்பா. இதை நீங்கள் சாதமாக வடித்து கொடுக்கும்பொழுது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். அதில் சாதம் வடித்து நீங்கள் இந்த ரைஸ் ரெடி பண்ணி கொடுங்க. நெல்லிக்காய் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா துருவி எடுத்துட்டு இதில் நல்லெண்ணெயிலே இது செய்யலாம், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம வேர்க்கடலை, ஸோ இது வேர்க்கடலை சேர்த்து நெல்லிக்காய் நல்லா அதில் வதக்கிட்டு ரைஸ் போட்டு நல்லா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதனோட நம்ம சைட் டிஷ் என்னங்க கொடுக்கலாம், பெரும்பாலும் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணி கொடுக்கறது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கறது எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுக்காம அந்த பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பொரியல் மாதிரி நம்ம எடுத்துக்கும் போதோ இல்லை பருப்பு சேர்த்து அது கூட்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கூட்டு மாதிரி நம்ம பயன்படுத்தும் போதும் நமக்கு அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஃபுல்ஃபில்லாக சாப்பிடுவாங்க குழந்தைகள். டெய்லி நம்ம ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்காம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுங்க. தண்ணீர் நல்லா குடிக்க சொல்லி அனுப்புங்க. ஏன்னா நிறைய கிட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா வர வரைக்கும் அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி அப்படியே இருக்கும். ஸோ தண்ணி நல்லா குடிக்கணும். ஏன்னா நிறைய கிட்ஸுக்கு இப்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, 2-3 நாள் ஆகியும் மோஷன் போகாமல் இருக்காங்க, அப்போது பசியும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற உணவு பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுக்கு பசியும் தோன்ற மாதிரி இருக்கும். அதனால் நெல்லிக்காய் சாதம் ஒரு நாள் கொடுத்துக்கலாம். அடுத்த 2வது நாள் நம்ம என்ன கொடுக்கலாம்னா கருவேப்பிலை. ஸோ அந்த கருவேப்பிலையை நம்ம பொடியாக செஞ்சு வச்சுட்டு அதை நம்ம சாதமாக கூட செஞ்சுக்கலாம். இந்த கருவேப்பிலை எப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு வரமிளகாயும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு அதுவும் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். இது எல்லாமே ஒன்றா நம்ம மிக்சியில் அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதற்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக ஒரு மிளகாய் போட்டால் கூட போதும். ஸோ அந்த மாதிரி செய்து இதில் நல்லெண்ணெய் விட்டு அந்த ரைஸ் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கூட்டு. ஸோ நம்ம பூசணிக்காய் கூட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை பூசணிக்காய் மஞ்சள் பூசணி நல்லா பாயில் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் அது சாப்பிடும்போது அந்த நீர்ச்சத்து உடலில் இருக்கும்போது டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே எனக்கு கிரே ஹேர் வருது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 3வது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொள்ளு. ஸோ இந்த கொள்ளு சாதம் எடுக்கும்போது நம்ம நினைக்கணும் நல்லா குண்டாக இருக்கிறவங்க தானேங்க கொள்ளு சாதம்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. ஸோ கிட்ஸுக்கு நல்லா ஒரு ப்ரோட்டீன், இதில் ஃபைபரும் இருக்கிறதுனால
ஈஸியாக டைஜஷன் ஆகும். மோஷன் ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு இருக்காது. அதை சரி செய்கிறதுக்கு இதை நீங்கள் தாராளமாக கொள்ளு சாதம் கொடுக்கலாம். ஸோ கொள்ளு துவையல் நிறைய பேர் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. கொள்ளு சாதம் எப்படின்னா, கொள்ளை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதனோட கொஞ்சமாக கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வரமிளகாய், பெருங்காயம், உப்பு இது எல்லாமே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்ல நெய் விட்டு நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணி, அதுவும் சீரக சாம்பார் ரைஸில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதனோட நம்ம என்னென்னா வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லும்போது சைட் டிஷ்ஷாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து ரொம்ப ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம என்ன கொடுக்கலாம்? ஸோ 4வது அப்படின்னு பார்க்கும்போது உளுந்து சாதம் கொடுங்க. உளுந்து சாதம் செய்யும்போது அந்த தேங்காய் பால்லையே நம்ம வந்து வேக வச்சு செஞ்சோம்னா நல்லாவே நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். அது உடலுக்கும் அந்த ஸ்டாமினா நல்லா பூஸ்டப் ஆகிறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் உளுந்து சாதமாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதனோடையே பார்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ் அப்படின்னு கொடுக்கும்போது கொத்தவரங்காய் பொரியல். ஸோ கொத்தவரங்காய்லாம் குழந்தைகள் சாப்பிடவே மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம டெய்லி ரொட்டீனாக அதை செஞ்சு கொடுக்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது கொத்தவரங்காய் நல்லாவே நமக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் தாராளமாக இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 5வது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு சாதம். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா எள்ளு சாதங்க. ஸோ எள்ளு சாதமும் நம்ம வீட்டில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக. அவங்க வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எள்ளு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதனோடையும் நம்ம வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மிளகு, சீரகம், வரமிளகாய், பெருங்காயம் இது எல்லாம் சேர்த்து நம்ம அந்த பவுடர் ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி நெய் கொஞ்சம் சேர்த்து இதை வந்து சூடாக இருக்கக்கூடிய சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கணும். இப்படி சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் அதோடைய சத்துக்கள் முழுவதுமாக சேர ஆரம்பிக்கும். பெண் குழந்தைகளுக்கு இந்த கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்களாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் எள்ளு சாதம் தாராளமாக கொடுக்கலாங்க. ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், 6வது விஷயம் என்னென்னா, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சப்பாத்தி ரோல் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குதுனால, அதை வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற குழந்தைகள் கூட சப்பாத்தி ரோல் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்களேன், அது ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ இதில் இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் பண்ணிவிட்டு லைட்டாக மசாலா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சப்பாத்தி கூட நம்ம செய்யும்போது அதில் கொஞ்சமாக நீங்கள் ராகி, ஸோ அந்த கோதுமை மாவோட கொஞ்சம் ராகி, கேழ்வரகு மாவும் கலந்து நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ரோல் பண்ணி கொடுக்கும்போது அந்த வெஜிடபிள்ஸ் குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க. இதுலேயுமே ரிச் ஃபைபர் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக கூட இது இருக்கும். இதையும் நீங்கள் ஒரு நாள் கொடுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக் ரைஸ், முட்டை சாதம் எல்லாருக்குமே, நிறைய குழந்தைகளுக்கு இது ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது நிறையவே செஞ்சு கொடுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ எக் ரைஸ் அப்படின்னு சொல்கிறது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இதை நல்லா நம்ம அந்த ரைஸில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெப்பர், ஸோ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஸோ டெய்லியுமே கிட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடல்ட்ஸ் பெரியவங்க என்ன பண்ணுவோம், சாம்பார் சாதம், கூட்டு, பொரியல், தயிர், மோர் இதெல்லாமே சேர்த்து சாப்பிடுவோம். குழந்தைகளுக்கு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து நல்லா டேஸ்டியாக ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நம்ம என்ன டெய்லி வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டா என்ன சத்து உனக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். ஆனால் இந்த வெரைட்டி ரைஸை இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு சேர்த்து, அதுவும் நல்ல தண்ணீர் நல்லா குடிக்கிற மாதிரி டெய்லி இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக நம்ம கொடுத்து விட்டோம்னா அவங்க இன்ட்ரெஸ்டாக சாப்பிட செய்வாங்க. இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதனோட நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, சித்த மருத்துவத்தில் ஜென்ரலாகவே ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நிறைய மருந்துகள் கொடுக்குறோம், அந்த எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு. ஸோ நெல்லிக்காய் லேகியம் கொடுக்குறோம். இதனுடைய பார்த்திங்கன்னா குமரி லேகியம் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி லேகிய வகைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது, முக்கியமாக இந்த அஸ்வகந்தா லேகியம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேகிய வகைகள் எடுக்கும்போதும் இம்யூனிட்டி நல்லாவே நமக்கு டெவலப் ஆகும். ஸோ இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.